நீலகிரி மற்றும் கோவையில் இன்று அதிகனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் முக்கிய சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டுள்ளன. கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் கனமழையால் அப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் உதகை, கூடலூர், பந்தலூர், தோவாலா, மஞ்சூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் தோவாலாவில் இருந்து அட்டி செல்லக்கூடிய சாலை குளம் போல காட்சியளித்தது. தொடர்ந்து மழை பெய்ததால் சுற்றுலா பயணிகள் 4 மணிக்குள் அறைக்கு திரும்ப வேண்டும் என்று ஒலிபெருக்கி மூலமாக அறிவுறுத்தப்பட்டது. சுற்றுலா பயணிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவரவர்கள் தங்கியுள்ள விடுதிகளுக்கு மாலை 4 மணிக்குள் திரும்புமாறு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். கூடலூர் அருகே பாண்டியாற்றின் கிளையாற்றை கடக்கும் போது கார் ஒன்று வெள்ளத்தில் சிக்கியது. அதில் இருந்த இளைஞர்கள் 3 பேரும் காரின் மீது ஏறி அமர்ந்து கொண்டு உதவிக்கு அழைத்தனர். அங்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் இளைஞர்களை பாதுகாப்பாக மீட்டனர். நீண்ட போராட்டத்திற்கு பிறகு காரையும் கரை சேர்த்தனர். உதகை சுற்று வட்டார பகுதிகளில் பலத்த காற்று வீசியதால் பல இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்தன. உதகை கூடலூர் சாலையில் உள்ள 7வது மைல் என்ற இடத்தில் பலத்த காற்று காரணமாக மரம் முறிந்து விழுந்ததில் கேரள மாநிலத்தை சேர்ந்த ஆதிவ் தேவ் என்ற 15 வயது சிறுவன் உயிரிழந்தார். மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்த சிறுவனின் உடலுக்கு அமைச்சர் சுவாமிநாதன், மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீர் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். பிறகு செய்தியாளர்கள் சந்தித்த மாவட்ட ஆட்சியர் சுற்றுலா பயணிகள் விடுதிகளிலேயே இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். ரெட் அலர்ட் அண்ட் ஒரு சில இடங்கள் நம்ம க்ளோஸ் பண்ணிருக்கோம்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு அனாலிசிஸ் பண்ணி தான் நம்ம க்ளோஸ் பண்ணிருக்கோம். ஸோ அந்த மாதிரி க்ளோஸ் பண்ண இடங்களுக்கு போகக்கூடாது. மாவட்ட ஆட்சியர் முகாம் அலுவலகம் அருகே ஹில்பங் சாலையில் காரின் மீது மரம் முறிந்து விழுந்ததில் கார் சேதமடைந்தது. மரத்தை அப்புறப்படுத்தக்கூடிய பணியை அமைச்சர் சுவாமிநாதன் ஆய்வு செய்தார். அதி கனமழை எச்சரிக்கை காரணமாக உதகையில் படகு இல்லம், தொட்டபெட்டா மலை சிகரம், பைன்மரக் காடுகள், அவலாஞ்சி உள்ளிட்ட முக்கிய சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டன. இவற்றுடன் உதகை தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா, கூடலூர் ஊசிமலை காட்சி முனை ஆகிய சுற்றுலா தலங்களும் இன்று மூடப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதேபோல கோவை மாவட்ட மலைப்பகுதிகளிலும் பரவலாக கனமழை பெய்தது. சூறைக்காற்றில் சிக்கி கோவை குனியமுத்தூரில் சாலையில் மரம் விழுந்தது. அப்போது அந்த வழியாக சென்ற ஓட்டுநர் சுதாரித்துக் கொண்டு காரை நிறுத்தியதால் நூலிழையில் தப்பினார். இதனிடையே வெள்ளியங்கிரி மலையில் மலையேற்றம் சென்று 2 பேர் உயிரிழந்தனர். அருகில் இருப்பவர்களே தெரியாத அளவிற்கு மேகமூட்டம் சூழ்ந்திருந்த நிலையில் 7வது மலையில் காரைக்காலை சேர்ந்த கௌசல்யா என்பவரும், 5வது மலையில் திருவண்ணாமலையை சேர்ந்த செந்தில்குமார் என்பவரும் உயிரிழந்தனர். இதையடுத்து மறு உத்தரவு வரும் வரை வெள்ளியங்கிரி மலை ஏறுவதற்கு பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் மேட்டுப்பாளையம் அருகே பரளைக்காடு சூழல் சுற்றுலா செல்லவும், பூச்சிமரத்தூர் சுற்றுலா தலம், வால்பாறை கூழாங்கல் ஆற்றுப்பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் செல்லவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கொடைக்கானல் நட்சத்திர ஏரியிலும் இன்று படகு சவாரி ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நிலையில் நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்றும் அதி கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதியில், தேனி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும், திருப்பூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் கணித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் பலத்த மழை காரணமாக மேட்டுப்பாளையம் அருகே உள்ள பில்லூர் அணை முழு கொள்ளளவை நெருங்கியது. 100 அடி உயரம் கொண்ட பில்லூர் அணையில் நீர்மட்டம் 97 அடியை எட்டிய நிலையில் அணைக்கு வரும் தண்ணீர் முழுவதும் பவானி ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது. இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு 16,000 கன அடி தண்ணீர் பவானி ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பவானி ஆற்றின் கரையோர பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லும்படி மாவட்ட நிர்வாகம் சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே நள்ளிரவில் பவானி ஆற்றங்கரையோர பகுதியில் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது கரையோர பகுதிகளில் உள்ள மக்களை பாதுகாப்பான இடத்துக்கு செல்ல தேவையான நடவடிக்கைகளை எடுக்கும்படி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினர்.